அடுத்தபடியாக இளம் கவி உம்மு ஹானி புஷ்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த குழந்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை சொல்லியாக்கணும். முதல்ல இந்த குழந்தை நம்முடைய சிறாரக்களத்தில் தான் பேசி இன்று மாபெரும் பேச்சாளராக இந்த உலகத்திற்கு அறிமுகமாகியுள்ளார். நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று தந்த செவ்வியல் இலக்கியத்தின் சிறப்பை பற்றி பேசுகிறேன். செவ்வியல் என்றால் செம்மை என்று பொருள். செம்மை என்னவென்றால் உயர்ந்த தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்று பொருள். செவ்வியல் இலக்கியங்கள் மிகவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் இலக்கிய மரபுகளை பிரதிபலிக்கின்றன. செவ்வியல் இலக்கியங்கள் சிறந்த இலக்கிய தரத்தை கொண்டுள்ளன. மொழிநடை, கதையமைப்பு, கருத்தாளம் அவற்றுள் தனித்து நிற்கின்றன. செவ்வியல் இலக்கியங்கள் சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகளை பற்றி பேசுகின்றன. அவை இன்னும் சமுதாயத்தின் வழிகாட்டியாக அமைகின்றன. செவ்வியல் இலக்கியங்கள் காலத்தை வென்று பல நூற்றாண்டுகளாக வாசிக்கப்பட்டு பாராட்டப்பட்டு வருகின்றன. அவை இன்னும் பொருத்தமானதாக உள்ளன. இச்சமுதாயம் இலக்கியங்களை வைத்தே வளர்ச்சி அடையும். செவ்வியல் இலக்கியங்கள் தூய தனிநிலை இயக்கத்தில் பெற்று இருக்கும். நிறைய கற்பனை உலகம் அதிகமாக இருந்ததால் தான் தூய தனிநிலை இயக்கத்தில் பெற்று இருக்கு. செவ்வியல் இலக்கியத்தின் கருத்துக்கள். கலித்தொகை. கலித்தொகையில் நீதி கட்டும் தன்மை, நீதி எப்படி இருக்கணும் என்று சொல்லுவது கலித்தொகை. குறுந்தொகை. குறுந்தொகையில் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் எப்படி நேசிக்கணும் என்று சொல்லுவது குறுந்தொகை. புறநானூறு. புறநானூறு என்பது நன்றி மறவா பண்பு, ஈகை சிறப்பு இவற்றை பற்றி சொல்லுவது புறநானூறு. நற்றிணை பரிபாடல். நற்றிணை பரிபாடல் என்பது விருந்தோம்பலை பற்றி சொல்லுவது நற்றிணை பரிபாடல். தமிழில் சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு போன்ற பல நூல்கள் செவ்வியல் இலக்கியங்களாக கருதப்படுகின்றன. செவ்வியல் இலக்கியங்கள் காலத்தின் கண்ணாடி. மொழியின் மென்மையும் அறிவின் ஆழமும் தமிழர் பண்பாட்டு செழுமையும் இவை அனைத்தும் சுமந்த செவ்வியல் இலக்கியம் நம் மரபின் முத்து, நம் தமிழின் மேன்மை. எழுத்தின் ஒளி என்றும் கெடாது, என்றும் அழியா செல்வம். எழுத்துக்களில் வாழும் நம் தொன்மை. இதுதான் தமிழரின் செவ்வியல் இலக்கியம். இன்னும் பல 100 ஆண்டுகள் வரும். செம்மொழி தாய்க்கு சங்கத்து மரபு. நாம் செவ்வியல் இலக்கியத்தை பரப்புவோம், பாதுகாப்போம். செம்மொழியான தமிழ் மொழியாம், செம்மொழியான தமிழ் மொழியாம், செம்மொழியான தமிழ் மொழியாம், செம்மொழியான தமிழ் மொழியாம். நன்றி. செவ்வியல் இலக்கியத்தின் சிறப்பை வீரமங்கை வேலு நாச்சியார் போல் வீரம் கொண்டு நம்முடன் வெளிக்காட்டிய, சமூக சிந்தனையையும் தூண்டி தமிழ் பற்றை ஊற்றி அகம் புறம் போன்ற வாழ்வியல் கருத்தை நம் மனதில் செதுக்கிச் சென்ற இளம் கவி உம்மு ஹானி புஷ்ரா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி பாராட்டலாமே.